எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வந்து இந்த நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பை வந்து எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பக்கமாக 1 கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். தனியாக கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, ஊறின கடலைப்பருப்பு தனியாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஊறின கடலைப்பருப்போட வத்தல் 2, சோம்பு கொஞ்சோண்டு, பொரிகடலை கொஞ்சோண்டு, பச்சை மிளகா ஒரு 2 கிரிப் கொடுத்துட்டு நம்ம கழுவி வச்சுருந்த வாழைப்பூவையும் சேர்த்து அதையும் கிரிப் கொடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கடிப்படுறப்ப நல்லா இருக்குங்க. இது நம்ம பால்ஸாகவும் நல்லா உருட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்லா தட்டையாகவும் நல்லா ஆமை வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்தால் ஒரு அற்புதமான நல்ல ஒரு சத்தான வாழைப்பூ வடை வந்து தயாராகிருச்சு. இப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசலாக கோலா உருண்டை மாதிரி இருக்குதுல்ல, சாப்பிடாதவங்களுக்கு மட்டன் கோலா உருண்டைன்னு கூட சொல்லி கொடுத்துர்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. பொறுமையாக நம்ம பக்கத்தில் இருந்து கரிஞ்சிடாமல் நம்ம நல்லா சுட்டெடுத்தால் ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நல்லா ஒரு மோர் சாதம், மோர் குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.